vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிருக்காரு, நீட்டை கையில் எடுத்திருக்காரு. எப்படின்னு பார்க்க நீட்டா கையில் எடுத்திருக்காரு அடி. ஓகே, இன்னைக்கு நீ மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் தேர்வாயிருக்கிற 39 பிளஸ் பாண்டிச்சேரியோட 40 எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட 30 பேர் படிச்சவன், டாக்டரேட் வாங்கினவங்க, வழக்கறிஞர்கள். என்ன வேணும்? அப்ப அவங்கெல்லாம் படிக்கலையா? உங்களை அவன் பெரிய ஆதர்ச கடவுளா பாக்குறான். விஜய் அவர்களே அப்படித்தான் பாக்குறாங்க எல்லாருமே, மாணவர்கள், அந்த இளைய சமூகம் அவர் பாக்குது. விஜயுடைய பிராட்டப்பே அவங்க அப்பா அவரை உருவாக்கின விதமே அரசியல்ல நாளைக்கு என் பையன் சிஎம்மா உட்காருவான், என் பையன் நாட்டை ஆள போறான்ற கணக்குல தான் அரசியலுக்கு அவர் வரப்போறாரு, அதிமுக அவர் சேர போறாரு. அடுத்து ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு வாரிசாக அஜித் தான் வருவாருலாம். இன்னொரு நெய்வேலி மாதிரியான ஒரு விஷயம் மீண்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? நீட்டை பேசியிருக்காரு, ஒன்றிய அரசு இருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. ஸோ விஜய்க்கு நெருக்கடிகள் இனி தொடங்க ஆரம்பிச்சு வாய்ப்பே கிடையாதுமா. எப்படி பண்ணாலும் விஜயெல்லாம் தொட மாட்டாங்க. ஏன்னா இந்த பேச்சும் அங்கிருந்து புறப்பட்ட ஒரு அஜெண்டா தான். நீட்டை ஒழிச்சிருவோம் நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டா, நீட்டை ஒழிக்க போர்க்கோலம் பூண்ட தலைவன் யாரு அப்படின்னா விஜயின் முன்னாடி நிற்பாரு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கல ஆதன்சினை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி மேனேஜர் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்க அண்ணா இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். போன நேர்காணல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஏன் விஜய் அவர்கள் இதை பேசல, இதை பேசியிருக்கணும், மாணவர்கள்ட்ட என்னென்ன பேசணுமோ அதை தவறிட்டாரு, மாணவர்களுக்காக என்னென்ன பேசணுமோ அதை தவறிட்டாரு அப்படின்ட்டு இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிருக்காரு, நீட்டை கையில் எடுத்திருக்காரு. எப்படின்னு பார்க்கலாம். நீட்டா கையில் எடுத்திருக்காரு அடி. மகிழ்ச்சியா இருக்க மாதிரி நீங்க உங்க முகமே பிரைட்டா இருக்க மாதிரி. நான் ஃபுல்லா மாறிட்டேனே. அப்படியா? இப்பதான் குறைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இனி விஜயின் அதிரடி ஆட்டம் அப்படி பயங்கரமா இருக்கும். அவரோட ஸ்பீச் இன்னைக்கு எப்படி? ஆக்சுவலா இந்த பேச்சை அவர் கடந்த முறையே பேசியிருக்கணும். ஓகே, நான் அதை தான் நம்ம லாஸ்ட் டைமும் சொன்னோம். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இல்ல இந்த முதல் நாள்ல கட்சி தொடங்குறது கூட பிரச்சனை இல்லப்பா. இது நீட்டுன்றது அவர் அனிதா வீட்டுக்கெல்லாம் போனார்ல. ஆமா ஆமா. அப்போ அவருக்கு எதனால அந்த 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 மாணவி அனிதாவுடைய மரணம் எதனால? நீட்னால தான். நீட்ன்ற அரக்கன் தான் அனிதாவை கொன்னது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த போய் நீங்க அவங்க வீட்டுக்கு சைலண்டா நீங்க அவங்க வீட்டுல போறீங்க, அஞ்சலி செலுத்துறீங்க, திருப்பி வரீங்க. அதன் பிறகு இன்னைக்கு பேசின இந்த நீட்டுன்ற விஷயத்தை பேசுவதற்கு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல நீட் குறித்து விஜய் பேசவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. ஆனா நான் தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ச்சியாக நீட்டை ஏத்துக்கிட்டே இருந்துச்சு. நீட் வேணாம், நீட் விலக்கு வேணும், நீட் இந்த மாதிரி மாணவருடைய கல்வித்தரத்தை குறைக்குது, அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, பயங்கரமா பிரச்சனை பண்ணுது, மாணவருடைய எதிர்காலமே அதனால வீணா போகுதுன்னு இந்தியா முழுக்க பிரச்சனைகளை எங்கேயுமே எழும்பாத போது ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான், வேற யாரும் அதை பண்ணலை. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் எந்த கோரிக்கையை வச்சாங்களோ அது வட மாநிலங்களில் பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிச்சு பார்லிமெண்ட்ல போயிட்டு ராகுல் அந்த விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி பல மாநிலங்களில் போராட்டம், அது இது ஆர்ப்பாட்டம், பேன் நீட் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகுது. நீட்டே வேண்டாம், ஒழிச்சிருங்க நீட்டை. நீட்டால் பல கோடி ரூபாயை பாஜக அரசாங்கம் தனக்கு நன்கொடையாகவோ வேறு எது விதத்திலையோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர்கள் நடத்துகிறவங்க தான் நீட்லேருந்து கொள்ளையா அடிக்கிறாங்க. இப்போ நீட்டுடைய கான்செப்ட் என்ன? எல்லா மாணவர்களுக்கும் இங்கே கூட நம்ம மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவங்க கூட என்ன சொன்னாங்க, நீட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவானது, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாங்க. சிலர்லாம் அதெல்லாம் கம்பல்சரி, அதெல்லாம் விளக்க முடியாது அப்படிலாம் பேசுனாங்க. இல்லை அக்காவை ஏன் குறிப்பிட்றேன்னா, நான் நிறைய பேர் பேசுனாங்க, நீட்டு என் உயிர் இருக்கிற வரையும் நீட்டை நான் பாடலாம் பேசினாரு. நம்ம மாநில தலைவர் இங்கே ஒருத்தர் இருக்கார், பல்லுபடாத தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசினார். அதனால் பேர் கூட நான் சொல்கிறதில்ல, எங்கேயுமே விட்டுருங்க, அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். அக்காவை ஏன் குறிப்பிட்றேன்னா, அக்கா டாக்டர். இவங்க படித்த காலத்திலலாம் எந்த நீட் இருந்துச்சு? இவங்களுக்கு கிடைச்சதே கோட்டாவில் தான் சீட்டு வாங்கினாங்க. இவங்க கலைஞர் கருணாநிதியினுடைய கண் பார்வையினுடைய தயவின் காரணமாக தான் இவங்களுக்கு சீட்டு கிடைச்சிது. சரி, ஆனால் அந்த இடத்தில் மாணவர்கள் 12ஆம் வகுப்பிலிருந்து அவன் மேற்படிப்புக்கு போகிறான். அவனை தான் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்க. அவனுக்கு ஓட்டு போடுற வயசு கிடையாது, இனிமேல் தான் வரும் அவனுக்கு. அவனை கூப்பிட்டு நல்ல தலைவர்கள் வேணும், அரசியல் ஒரு பாடமாக எடுத்துக்கோ, உன் கேரியரில் அரசியல் ரொம்ப முக்கியம், இது அவனுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ அவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவன் படிக்கணும், படித்தவர்கள்லாம் நல்லா வரணும், படித்த தலைவர்கள்லாம் வரணும், நல்ல தலைவர். படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னா இப்போ அரசியல் இருக்கிற பாதி பேர் படித்தவன் தான் இருக்கான்.
ஒரு காலத்தில் இருந்தது காசு இருந்தால் போதும்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நீ மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் தேர்வாகி இருக்கிற 39 + பாண்டிச்சேரியோட 40 எம்பிக்களில் கிட்டத்தட்ட 30 பேர் படித்தவன், டாக்டரேட் வாங்கினவங்க, வழக்கறிஞர்கள். என்ன வேணும்? அப்போ அவங்களாம் படிக்கலையா? நான் அப்பார்ட் ஃப்ரம் இது சொல்கிறேன், பார்ட்டிஸ், எனி பார்ட்டி. கேரளாவில் படித்த இவங்க வந்து எம்பி ஆகலையா? இல்லை மேற்கு வங்கத்தில் ஆகலையா? இல்லை வேறு எந்த மாநிலத்தில் ஆகலை? எல்லாருமே படித்தவங்க தானே வந்திருக்காங்க. அப்போனா புதுசாக படித்தவர்கள்லாம் அரசியலுக்கு வரணுன்றது இது யாரை உருட்டு சரி தெரியல. அது போயிட்டு போட்டோம். அங்கேயே இது நாடு முழுக்க கொழுந்து விட்டு எறிகிற ஒரு நீட் விஷயத்தை ஏன் இவர் கையில் எடுக்கலை? ஏன்னா 12வதுலேருந்து அவன் அடுத்து ஸ்டெப் வைக்கிறதே அங்கே தான் வைக்கிறான். மருத்துவ கனவோடு வந்தவங்க அந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்தாங்கன்னு தெரியாது. மாணவிகள் உட்கார்ந்துருக்கலாம், மாணவர்கள் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய கனவு வந்து மருத்துவ கனவாக இருக்கலாம். அவனுக்கு நீட் குறித்தான ஒரு புரிதலை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களா? உங்களை நம்புறான், உங்களை வந்து அவன் பெரிய ஆதர்ச கடவுளாக பார்க்குறான். விஜய் அவர்களே அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாருமே மாணவர்கள், அந்த இளைய சமூகம் அவர் பார்க்குது. தப்பில்லை, ஹீரோக்களை வந்து அப்படி தானே எல்லாருமே நினைக்கிறாங்க. இவர் வந்துட்டாருன்னா அப்புறம் இவர் அதை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அது ஏமாற்றம் தான் மிஞ்சுது. நம்ம கடந்த முறை இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருந்தோம், நீட் குறித்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கணும் அப்படின்னு. இப்போ அன்னைக்கு என்ன சொன்னார்னா, 3ஆம் தேதி நடக்கிற நிகழ்வில் என் பேச்சு இருக்காது, நேரடியாக நம்ம வந்து பரிசு பொருள் வழங்குற சான்றிதழ் வழங்குற நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு அவர் அறிவிச்சிட்டார் அன்னைக்கே. அப்போ உங்களுடைய அறிவிப்பில் திட்டமிட்ட அந்த விஷயத்தை மாற்றியது யாருன்னா எதுவும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி. சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடினா யாரோ நெருக்கடிலாம் கொடுக்கல. நீங்கள் அரசியல் களத்துக்குள்ள அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா எப்படி 12வதுலேருந்து ஒருத்தன் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு மேற்படிப்புக்கு வரும்போது மருத்துவ கனவுனா நீட்டுன்னு வந்துடுது இல்லை? அந்த மாதிரி உங்களுக்கு அரசியல் காலத்துக்குள்ள போனோம்னா இன்னைக்கு நீட்டை பேசாமல் நீங்கள் யாருமே அரசியல்வாதி இருக்க முடியாதீங்க. நாடு முழுக்க கொழுந்து விட்டு எரியுது பிரச்சனை, ஏதோ மாநிலம் மட்டும் கிடையாது. அப்போ குறிப்பாக இந்த மாநிலத்தில் நீட்டு குறித்து பேசினாதான் மாணவர்கிட்ட அடுத்த ஸ்டெப் போக முடியும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சத்தில் மிக முக்கியமாக 2 விஷயத்த ஓப்பனாக இது வரைக்கும் பேசாத இருந்த விஜய் வாய் திறந்திருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, பாடத்திட்டங்களை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். ஏற்கனவே மாநில பட்டியல் தான் இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து மாற்றினது தப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசாங்கம்னு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கிறார். இது வந்து பெரிய பெரிய ஷாக் எல்லாருக்குமே இருக்கும். என்னடா இது, இவரை பாஜகவுடைய பி டீம் நாங்கள், பாஜக தான் இவர் ஆப்ரேட் பண்ணுதுனாங்க, அப்படி சொன்னவர் எப்படி ஒன்றிய அரசாங்கம்னு? ஒன்றிய அரசாங்கம்னா அவங்களுக்கு உட்காராடாலுமே எரியுமே, இவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவார்? அப்போ இவர் பாஜக ஆள் இல்லடா, இவர் நாம தாண்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம், அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க? தலைமை வேற லெவலில் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தானே போட போகிறேன், தலைமை வேற லெவலில் இறங்கிட்டான் சொன்ன போடாங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் போடவே போகிறேன். தாராளமாக போடுங்க. உண்மையிலேயே ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் சந்தேகம், எனக்கு வந்து விஜய் மேலே எந்த விதமான ஒரு வன்மமோ தனிப்பட்ட விஷயங்களும் கிடையாது. எனக்கு விஜய் மாதிரி யாரோ ஒன்று அரசியலுக்குள்ள வாங்க, இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்கள் இறங்கி வாங்க, உங்களால முடியும். உங்களோட காசு தேவையில்லை, உங்களுக்கு புகழ் தேவையில்லை, பணமோ மற்ற எந்த விதமான செல்வாக்கோ தேவையில்லை. ஆனால் நல்லது செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி நினைச்சு வர்றது இது தாமதம். என்னைக்கோ வர வேண்டியது. ஆக்சுவலாக பிராட்டப்பே வந்து அரசியல் தான். விஜயுடைய பிராட்டப்பே, அவங்க அப்பா வந்து அவரை உருவாக்கின விதமே வந்து அரசியலில் நாளைக்கு வந்து என் பையன் வந்து சிஎம்மாக உட்காருவான், என் பையன் வந்து நாட்டை ஆள போகிறான்ற கணக்கில் தான் எஸ்ஏசி வந்து பையனை உருவாக்குனதே. சரி, இதில் மாற்று கருத்து இல்லை. அதனால இவர் அரசியலுக்குள்ள வரது வந்து நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய ஏன்னா இவர் போய் அரசியலுக்கு வந்துட்டாரு. இதுவே நீங்கள் அஜித் வராரு அரசியலுக்குன்னா ஷாக் ஆவாங்க எல்லாரும். ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை கூப்பிட்டே அவர் வரமாட்டேன்னு சொன்னவர். இன்னெல்லாம் அவர் வந்து அதிமுகவுடைய ஒரு முகமாக இருந்திருப்பார். அதிமுகவில் இளைஞரணியை பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பை கொடுத்துட்றோம் வான்னு கூப்பிட்டவங்கலாம் உண்டு. ஒரு காலகட்டம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஆளும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதே, ஆட்சியில் இருக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னராக இருந்தது அஜித்துக்கு மட்டும்தான். அது என்ன காரணம்லாம் தெரியாது. ஆனால் அஜித் மீது ஜெயலலிதா அவர்களுக்கு பயங்கர மரியாதை இருந்துச்சு. அரசியலுக்கு அவர் வரப்போறாரு, அதிமுக அவர் சேரப்போறாரு, அடுத்து ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு வாரிசாக அஜித் தான் வருவாருலாம் அது ஒரு உருட்டெல்லாம் ஓடிச்சு. ஆக்சுவலாக உருட்டெல்லாம் கிடையாது, நிஜமாவே அவர் மீது அங்கே ஒரு பெரிய சாப்கானர் அங்கே இருந்துச்சு. அது ஆனால் அவருக்கு அரசியல்ன்றது வந்து நமக்கு எட்டா கனி தேவையில்லை, சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற ஒரு அவர் வேலை இந்த பக்கம் எட்டியே பார்க்கல, வேண்டான்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டாரு. அது ஷாக்காக இருக்கும் அவர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னான். பட் இவரை உருவாக்குனது அதுதானே, இது ஒரு ஷாக்லாம் கிடையாது. ஆனால் தாமதம், இது அரசியல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே ரொம்ப தாமதம். இதெல்லாம் முன்னாடி எப்போ இவர் வந்திருந்தாருன்னா ஏதோ காலகட்டம், அதாவது அவருடைய அந்த அந்த பயணம் இருக்குல்ல, அரசியல் பயணம்,
இது எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரும் மத்தியிலையும் உருவாச்சுன்னா நெய்வேலியில் அவரை கைது பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே எல்லாரும் இவர் வர போறாரு, பிஜேபியை வச்சு செய்ய போறாரு, வெளுக்க போறாருனாங்க. அதுக்கப்புறம் பெட்டி பாம்பு அடங்கிட்டார். ஆனால் அரசியலுக்குள்ள வேலைகள் ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் சொல்றேன், அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக பார்க்கப்படுவார், ஒரு முகமாக உருவாக்கப்படுகிறார். ஒரு முகமா உருவாக்கப்படுறாருன்னா உருவாக்குறாங்க அப்படின்னா யார் உருவாக்குறான்னு கேள்வி வரும்ல. ஆமா, அந்த உருவாக்குறதுக்கு பின்னணியில் இருக்கிறது வந்து பாஜகன்றது என்னுடைய ஒரு பார்வை. இல்லை இன்னொரு நெய்வேலி மாதிரியான ஒரு விஷயம் மீண்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? நீட்டை பேசியிருக்காரு, ஒன்றிய அரசன் இருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. ஸோ விஜய்க்கு நெருக்கடிகள் இனி தொடங்க ஆரம்பிச்சு வாய்ப்பே கிடையாதுமா. நெருக்கடி இனி விஜய்க்கு மட்டும் இல்லை, யாருக்குமே நெருக்கடி வராது. ஏன்னா மத்தியில் இருக்கிற அது ஒன்றிய அரசாங்கம் வந்து மைனாரிட்டி அரசாங்கம். நீ யாருக்கெல்லாம் நெருக்கடிலாம் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே காண்டாயிருவாங்க. கொடுத்த ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவர் காலி ஆகிடுவார். இன்னொரு 6 மாத காலம் அப்படியே இருப்பாங்க அமைதியாக, என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் உள்ளடி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கிருந்து எந்த கட்சியை உடைக்கலாம், எவ்வளோ எம்பியை தூக்கலாம், இந்த 272 மேஜிக்கல் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, எதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு வேளை அவர்களுக்கு சாத்தியப்படும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணாலும் விஜயெல்லாம் தொட மாட்டாங்க. ஏன்னா இந்த பேச்சும் அங்கிருந்து புறப்பட்ட ஒரு அஜந்தா தான். இன்னும் அங்கே அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து திமுகவை பாராட்டுறாரு அதெல்லாம் சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார், திமுக என்பது பாஜகவை திட்டுறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் அவங்க சித்தாந்தம் அப்படின்றது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை திட்டுவாங்க. பாஜகவில் ஆர்எஸ்எஸ் முகமாக பார்க்கப்படுகிற நபர்களை திட்டுவாங்க. பாஜகவோடு இவர் கூட்டணி வச்சவங்க தான் அது திமுக. முக்கியமான இலாக்காக்களை பெற்று பயங்கர பரபரப்பாக வேலை பார்த்தவங்க தான். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இவங்க இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால திமுக வந்து பாஜக ஒன்று தீண்டத்தக்காத கட்சியெல்லாம் கிடையாது. யாராவது உருட்டுனாங்கன்னா நம்ப வேணாம். நான் நம்ப மாட்டேன். அதை எப்போனாலும் ஆட்சி மாறலாம், எப்போனாலும் வந்து எது ஒன்றா நடக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மோடி ஏன் வந்து திமுக மீதோ, அமித்ஷா ஏன் திமுக மீதோ பயங்கர வெறியாக இருக்காங்க, வெறுப்பாக இருக்காங்கன்னா அவர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடுன்றது வேற. அவங்க வந்து ஒரு சிலருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக எல்லாருமே அந்த லெவலில் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றதால இவங்க கேட்கறது இல்லை. அதனால இவங்க மீது வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ திமுகவை எதிர்க்கணும்னா ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் இன்னொரு முகம் வேணும். அப்போ இன்னொரு முகமாக இருந்த ஆட்கள் வந்து யார்? இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இல்லை. எம்ஜிஆர் இருந்தார், இல்லை. அதன் பிற்பாடு சொல்லக்கூடிய தலைவர்களாக இல்லை. ரஜினி வராருன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆஹா, தலைவன் வந்துட்டான்டா, மறுபடியும் தலைவன் களத்தில் இறங்கி பொழந்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து உடல்நிலை காரணமாக சொல்லிட்டு அவர் வந்து இது, ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது, நம்மளை ஆப்ரேட் பண்ண போகிறது யாரு? நாம வந்து ஒரு பொம்மை, ரிமோட் எங்கேயோ இருக்கும், அது நாக்பூரில் இருக்கும். அவர் ஆப்ரேட் பண்ணால் நம்ம ஆட முடியாது, நமக்கு வயசாயிருச்சு, இங்கே அங்கே போனால் முடியாது, கஷ்டம். ஏன்னா என்னதான் ஒன்றியத்தில் பவரில் யார் வந்து உட்கார்ந்தாலும் மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கோ அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பீஸ்ஃபுல் லைஃப் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்தில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான், சிக்கலாயிடும். அந்த அடிப்படையில் ரஜினி ரொம்ப தெளிவாயிட்டார். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் கார்னர்ன்றது எப்பவுமே இருக்கும். திமுக மீது எப்பவுமே சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு திமுகவுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குது. எல்லாரும் திமுகவோடு பயங்கர நெருக்கமாக இருந்தவங்க தான். இன்றைக்கி அரசியல் நடத்தணும்னா இங்கே வெளியில் பார்வைக்கு எல்லாரும் சோசியல் மீடியாவில் அவன் திட்டிக்கிறான், இவன் அடிச்சுக்கிறான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்குரிய ஒரு அஜெண்டா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அஜெண்டாவாக தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் தான் பயங்கரமாக கோல்டு வார் பெருசாக வெளியில் பயங்கரமாக தெரியும். ஓகே, ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். வேலையை இது வந்து முழுக்க இப்போ திமுக பாராட்டு அப்படின்றது வந்து இவர் நிஜமாக சொன்னார், ஆனால் நிஜமாக தான் சொல்லியிருப்பார். ஏன்னா நீட்டு இப்போ என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை பாராட்டிய விஜய் அப்படின்னா, இப்போ ஒன்றியத்தில் இருக்கிறவங்க வந்து நீட்டை வந்து ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், முடிவு பண்ணிட்டாங்க. நீட் வந்து ரொம்ப பெரிய நாடு முழுக்க பிரச்சனை ஆயிடுச்சு, நார்த் இந்தியாவில் சிக்கலாயிடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாடு முக்கியம் இல்லை. நார்த்தில் சிக்கலாயிடுச்சுன்னா நார்த்தில் அவங்க வந்து மாணவர்கிட்ட இனிமேல் போய் அவங்க போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ நீட்டை ஒழிச்சிடுவோம் நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டா, நீட்டை ஒழிக்க போர்க்கோலம் பூண்ட தலைவன் யாரு அப்படின்னா விஜய்னு முன்னாடி வந்து நிற்பாரு. வருவார வர மாட்டார். விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது முடியடிச்சது. பாத்தீங்களா தம்பி, டக்குன்னு வந்துட்டீங்க இந்த பாயிண்ட்டுக்கு. இதுதான் இந்த பாயிண்ட். விஜய் சொன்னதுனால தான் நாங்கள் நீட்டை நீக்கிறோம் அப்படின்னு ஒன்றியத்தில் சொல்லுவாங்க, இல்லைனாலும் சொல்ல வைப்பாங்க, இல்லை இவங்களே சொல்லிப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் விஜய்க்கு எந்த பின்வளையும் ஏற்படாது, எந்த ஆபத்தும் அவருக்கு இருக்காது. நீங்கள் ஒரு நெய்வேலி தான், 1000 நெய்வேலிக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு நெய்வேலியிலேயே அவர் ரொம்ப தெளிவாக தன்னை வந்து ரொம்ப செதுக்கிட்டாரு. ஏப்பா, நான் என் வேலையை ரூட்டில் போயிட்டுருக்கேன்,
நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்கே வந்து நாளைக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு கூட்டணியின் பலத்தினால அவர் வந்து உட்காந்தா கூட அவர் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாதா வர மாட்டாரா ரெண்டாவது விஷயம். அதானே சொல்றாரு, நடக்குமான்னு தெரியல அப்படின்னா அவரே இல்லை அதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னார், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அந்த பாயிண்ட்டை. இது எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் ஒன்றியத்தின் கண்ட்ரோலில் இருக்க எய்ம்ஸ், ஒன்றியத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த மருத்துவமனைகள், ஜிப்மர் மருத்துவமனை இங்கெல்லாம் ஒன்றா நீங்கள் இது எக்ஸாம் வச்சுங்க. ஆனால் மாநில பட்டியலில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து மாநில பட்டியல் எத்துனுவாங்க. இது என்னங்க இது அநியாயமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. என்ன ஃபோட்டோ அப்படின்னா, ஒரு இஸ்லாமியரோட ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து டேபிளில் அதில் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. நம்ம நண்பர் எஸ்வி சேகர் அவர் வந்து அதே டேபிளில் உட்காந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. சரி, அது பயங்கர வைரல் ஆச்சு அந்த படம். ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஆஹா என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டீங்க, ஆச்சாரம் போச்சு ஊன்னு பயங்கரமாக கத்துனாங்க, அவர் பயங்கரமாக கண்ணாபுன்னு திட்டினாங்க அவரோட சார்ந்த அந்த சமூக மக்கள். அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஏடா அவன் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னடா பிரச்சனை சரி அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா. இது வந்து வாதத்துக்கு சரியாக இருக்கும், ஏன்னா அவருடைய விருப்பம், அது ஒருத்தர் தனிப்பட்ட விஷயம். இது அப்படி கிடையாது. ஜிப்மரில் இப்போ நீங்கள் வந்து ஜிப்மரில் வந்து நீட் இருக்கும், ஜிப்மர் பக்கத்துலேயே வேறு ஒரு ப்ரைவேட் காலேஜோ இல்லை அரசாங்கத்தினுடைய கல்லூரியோ இருந்துச்சுன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய கல்லூரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிடையாது அப்படின்னா இது எப்படி வரும்? எப்படி சாத்தியம்? அப்போ நீட் வேணான்றவன் இங்கே தானே வருவான். ஒரு கொள்கையில் ஒன்றா தானே இருக்கணும், ஒன்று சொன்னால் சரியாக சொல்லணும். பட் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் போயிட்டு நான் வந்து இந்த பழமொழி சொல்கிற மாதிரி தான், போயிட்டு வந்து நான் ஈரோடு போய் திருச்சி வரேன் அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. இது தேவையே இல்லை. பட் நீட் பேண்ட், நீட் வேணாம், நீட் ஒழிச்சிருங்க, மாணவர்களுடைய கல்வித்தரத்தை இது வந்து ரொம்ப கெடுக்குது, எனக்கு நீட் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. நீட்டு வந்து பேன் பண்ணுங்கன்னு, அதோட அந்த ஸ்டாண்டில் நின்றுணும். ஆனால் பரவாயில்லன்ற ஒரு விஷயத்தில் நான் வந்து விஜய் பாராட்டலாம். ஏன்னா எந்த பக்கம் இருந்துட்டு போட்டோம் அவர், அது பிஜேபி பக்கம் இருக்கட்டும், அதிமுகவோ திமுகவோ என்ன கன்றாவியன்னா அவர் பின்னாடி பேக் போனா இருக்கட்டும். ஆனால் விஜய்னு ஒரு முகம் சொன்னால் இங்கே மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் பேசணும். எவனோ சொல்லி கொடுத்தது, மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தது தான் வந்து படித்தா கூட அதை அவர் வாயால் வர்றது இருக்குல்ல. நான் கடந்த முறையே ஏன்டா வரலன்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ வந்திருக்குன்னா அதுக்கு நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுறேன் அவரை. கேட்கவும் வந்தேன். ஓவராலாக இன்னைக்கு அவரோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவர் சொன்ன விஷயம் இல்லை, நிஜமாவே இந்த மாதிரி விஜய் மாதிரி பிரபலங்கள் இந்த மாநில மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து பேசினாலே போதும். இப்போ ஆட்சி அதிகாரமோ அதிகாரத்துக்கு வரக்கூடிய விஷயமோ யார் வேணா வரட்டும், நம்மனா எதிரானவர்களா? நல்லா இருந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், தப்பா இருந்தா தப்புன்னு சுட்டி காட்ட போறோம். ஒரு பத்திரிகையாளனா அதான் நம்மளோட வேலை. இப்போ இதே இப்போ நீட் விவகாரத்தில் கையில் எடுத்த மாதிரியே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாநிலத்துக்கு எதிரான விஷயங்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்யுது. ஒன்றிய அரசு இன்னைக்கு அவரே ஓபன் பண்ணிட்டார்ல, இது நமக்கு ஜிஎஸ்டியோட பணம் வரமாட்டேங்குது, பல விஷயங்கள் நிதி ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல விஷயங்கள் கிடப்பில் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவர் வந்து அடுத்தடுத்து அதிரடிகள் காட்டினார்னா அப்போ வந்து நான் என் சந்தேகம்னு ஒன்று சொல்கிறேன்ல, அந்த சந்தேகத்தை நான் வந்து தொடச்சி எரிஞ்சிருவேன். அதையும் மாநாட்டில் கண்டிப்பாக மிக விரைவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் தயாராகும் விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள்ண்ணே இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் நினைச்சா அவங்க சந்திப்பு வந்து எடுப்பேன். நான் முரளி, நன்றி, வணக்கம்.